ஜோதிடத்தில் நிறைய கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண் கணிதத்தை பற்றி பார்க்கலாம். குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர் பால முருகேஸ்வரர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. இன்னைக்கு நம்ம குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய 28வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம ஜோதிட ரீதியாக எல்லாருமே நம்ம நண்பர்கள்லாம் பேசினாங்க. தொழில் ரீதியாக நம்ம சண்முகம் சார் பேசினார். மிக அற்புதமாக 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி பேசிகிட்ருக்காரு. இப்படி நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே எண்களை பற்றி தான். நம்ம எண்கள் நம்ம முதல்ல நம் கண்கள் அப்படின்றாலே சொல்லலாம். ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் எண்களும் நம்மளுக்கு இன்னொரு கண்ணாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் ரொம்ப விஷயங்களை நம்ம எடுக்கலாம். ஜோதிடத்தில் அட்சய பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ எடுக்க எடுக்க அல்ல குறையாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே விதிகளாக இருக்கட்டும், பலன்களாக இருக்கட்டும், நம்ம எப்படி திருப்பி போட்டு எடுத்தாலுமே நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பான ஒரு பலாபலன்களை வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவங்க ஜாதகமே அங்கே தப்பாக சொல்லிட்டாலும் கூட நம்ம அந்த இடத்துல உட்காந்து சொல்லும்போது பிரபஞ்சத்தை நினச்சி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் சரியாக தான் வரும். இது அனுபவபூர்வமான உண்மைகள். அவங்க காலையில் பிறந்ததை சாயந்தரம்னு சொல்லிடுவாங்க. நம்ம போட்டு பார்த்து நம்ம பலன்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் சார், காலையில் பிறந்தது சார், சாயந்தரம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் கூட அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டான பலன்களை நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த ஜோதிடத்தில் அல்லல்ல குறையாத விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இதில் நம்ம பார்க்கக்கூடியது எண்கணிதம். எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1 முதல் 10 வரை, 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை நம்ம நியூமராலஜியாக நம்ம கூட்டி கூட்டி ஒன்றா மாற்றி நம்ம பலன் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. 1லேருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்குது. இது அனுபவ ரீதியாகவே நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் எதுவாக இருக்கிறதோ அது எப்படி இருக்கிறது என்பதை அவரவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எடுக்கலாம். இதில் விஐபிக்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்கெல்லாம் நம்பர்களை எல்லாமே கவனமாக பார்த்து தான் எடுப்பாங்க. ஒரு வண்டி வாங்குறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு நம்பர்களை பார்த்து நமக்கு உண்டான நம்பர்கள் என்ன அப்படின்றத தேர்வு செஞ்சு தான் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதில் அவ்வளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது கிடையாது. அதாவது ஒரு தீர்மானமாக இது நம்மளுக்கு நல்ல வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றத ஒரு தீர்மானம் செய்கிறது இல்லை. ஆனால் விஐபிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கும் அவங்களுக்குள்ள நல்ல நம்பர்களை எடுத்து அதை அவங்க பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ எண்களில் மெயினாக இந்த வாடிக்கை, அதாவது விஐபிக்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த வண்டி எண்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்க வண்டி நம்பர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுவே அவங்க பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 5 விஷயங்களை அவங்க கவனிக்கிறது இல்லை. அப்போ அந்த 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மெயினாக அவங்களுக்கு தொழில் நல்லா இருந்துச்சுன்னா போதும். இப்போ விஐபிகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே தொழில், எல்லாருக்குமே தொழில் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோன் நம்பரை பார்த்தீங்கனாலே 5 விஷயமாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, குழந்தைகள். அப்போ இந்த டோட்டல் 5 விஷயங்களே நம்ம சேர்த்து ஒரு முறை மட்டும்தான் ஒரு நம்பர்களை கூட்டணும். அந்த நம்பர்களை கூட்டி வரக்கூடிய எண்கள் என்னமோ அதுதான் நம்மளுக்கு பேசும். அப்போ அந்த நம்பரில் விஐபிகள் வைத்திருக்கக்கூடிய நம்பரில் அந்த தொழில்ஸ்தானம் மட்டும் அருமையான நம்பராக அமைஞ்சிக்கும். அப்போ அதன் மூலமாக அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்து தான் நம்பர்களை தேர்வு செய்யணும். இப்போ வண்டி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1111 அப்படின்னு ஃபேன்சி நம்பர் பணம் கொடுத்து எடுப்போம். அப்போ ஃபேன்சி நம்பராக எடுக்கக்கூடிய அந்த 1111 அப்படின்ற நம்பர் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே சிறப்பு இருக்காது. அப்போ எந்த மாதிரி பிரச்சனைகளே அங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1111 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்திகள் அப்படின்றது இருக்காது.
அவர் எதுவாக முதல் ஓனராக இருந்தாலும் சரி, இரண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விருத்திகள் அங்கே வந்து நார்மலாக தான் இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக விடாது. அப்போ 11 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து 1 1 1 1 4 1 வந்துடுது. அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாகவே இருக்கும். அப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஆதிக்க குணங்கள் அதிகமாக அங்கே போயிட்டுருக்கும். அதனால் இந்த 11 11 அப்படின்ற நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்களாம் கொஞ்சம் அதையெல்லாம் நம்மளுடைய ஜாதகம் சரியாக இருக்குதா என்றதை பார்த்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்மளுக்கு கொண்டு செல்லும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 22 22 அந்த 2222 அப்படின்ற நம்பர், இதெல்லாம் வந்து சந்திரனுடைய காரகம். அந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த நிறுவனத்துக்கு அதிகமான ஆட்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த எண்கள் பயன்படுத்தும். சரிங்களா? அந்த நம்பர்கள் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 8 அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே 8ஆம் நம்பர்லாம் ஆகாது சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. அப்போ 8ஆம் நம்பர்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா ஆக்சிடென்ட் ஆகும், இதாகும் அதாகும். அப்போ 8ஆம் நம்பர் பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஆக்சிடென்ட் ஆகுதுங்களா? அவங்களுடைய திசாபதிகள் அங்கே சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கனாலே கோல்சாரத்தில் செவ்வாய் மேலே ராகு போனாலும் சரி, ராகு மேலே செவ்வாய் போனாலும் சரி, அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த கிரகங்கள் ரீதியாக நம்மளுக்கு நடக்கத்தான் செய்யும். இந்த 8ஆம் நம்பர் நம்ம பயன்படுத்தும் போது அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் முதல்ல பெரிய பெரிய ஆட்கள், அதாவது விஐபிகள் அப்படின்னு இருக்கவங்களாம் 8888 அப்படின்ற நம்பர்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பர்கள் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம போய் அந்த 8888 காருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னாக்கும் குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா கட்டணும். 1 லட்ச ரூபா செலவு பண்ணனா மட்டும்தான் அந்த நம்பர்களை எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் சூட்சமமாகவே ரகசியமாகவே வச்சுக்கிட்டாங்க. அப்போ பெரிய பெரிய ஆட்கள் தான் இங்கே வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அதை வெளியே கொண்டு வராமையே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த 8 அப்படின்ற நம்பர்லாம் நம்மளுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு காரகனே நம்மளுக்கு சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானை நம்ம கூட கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்குமே ஒழிய அங்கே வீழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 33 33 இதெல்லாம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய நம்பர். விஐபிகள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்கள். அப்போ இந்த மாதிரி எண்கள்லாம் 33 33 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜாதகருக்கு அங்கே வந்து பயன்படுத்தும். சரிங்களா? அப்போ 33 33 அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து 2 வேலைகள், பணம் காசு அங்கே வந்து நிற்க முடியாது, நிறுத்த முடியாது மெயினாக. அப்போ பணம் காசு நிறுத்த முடியலை சார், எத்தனை வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் பணம் காசு நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு புலம்புவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சொத்து சேர்க்கையை உருவாக்குவாங்க. அப்போ சொத்து வாங்கி போட்டு சொத்து சேர்க்கையை உருவாக்கும் போது அங்கே வந்து சொத்து சேர்க்கை உருவாகும், நல்லது நடக்கும். அப்போ அந்த 33 33 அப்படின்ற நம்பர்லாம் சிறப்பான நம்பர்கள் தான். அப்போ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 44 44 44 44 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், ஆனால் அவர்களுக்கு பயன் இருக்காது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட முடியாது சார். ஏன்னா கேட்டால் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வாய் சாப்பிட்றது கூட அங்கே வந்து முடியாத சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடும். வசதி வாய்ப்பு இருந்து என்ன பண்ணுறது? வீட்டுக்கார மாட்ட கூட ஒழுங்காக உட்காந்து பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பிஸியாக இருந்து நம்மளுக்கு புரோஜனமே இல்லாமல் போயிடும். அப்போ டோட்டலாக 16 அப்படின்னு வந்துச்சுனாலே நல்லா தான் இருந்தாலும் நமக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம சொத்துக்களை அடுத்தவங்க பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 44 பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அவங்க பேரில் எப்பயுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னாக்கும் பல விஷயங்களை சொல்லி அது எடுக்கிறதும் இல்லை. அப்போ 2வது ஓனருக்கு அங்கே 44 தான், அங்கே 2வது ஓனருக்கு அங்கே அப்படித்தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே இருக்கும், நமக்கு புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 55 இந்த 55 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டோட்டல் 20 உறவுகள் அனைவருமே நம்மளை விட்டு வெளியே போகக்கூடிய சூழலை உருவாக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே 10 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு வந்துடுது. அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு உறவுகள்கிட்ட போய் பேசினா அங்கே வந்து கம்மன் இருப்பாங்களா, போயா அவன் வேலையை பார்த்துட்டு போயா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ 55 55 அப்படின்ற நம்பர்லாம் வைத்திருக்கக்கூடியவர் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே அது உருவாக்கும். அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசியல் சார்ந்து எல்லா விஷயங்களுக்கும் ஓடுறது செய்கிறது எல்லாமே ஓடுவாங்களே ஒழிய, ஆனால் உறவுகள் ரீதியாக அங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போகும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 66 66
66 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து சுக்கிரனுடைய காரகங்கள் உள்ள வந்துருது. அப்போ 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுக்கிரனுடைய காரகம். இது பெரிய பெரிய ஆட்கள் வைத்திருந்தாலும் கூட அவங்க பயன்படுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேரில் சொத்து வாங்கி போட்டு அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ 24 டோட்டல் அங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு கடனாளியாக ஆக்கி நம்மளை வந்து மொத்தத்தில் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர்கள் உருவாக்கும். அப்போ அந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏதாவது ஒரு கடனை நம்ம ஏற்படுத்தி அதை நம்ம வந்து கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கணும். இல்லை சார் நான் கடனே கட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயத்தை கொடுத்து அங்கே கடனாளியை ஆக்கி விட்டுரும் அப்படின்றதான் இது அனுபவபூர்வமான உண்மைகள். அப்போ இந்த ஒரு கடன் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடனை வாங்கிடணும். நான் வாங்க மாட்டேன் சார் அதெல்லாம் கட்டவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா விரயத்தை கொடுத்து அதாவது ஆஸ்பத்திரி செலவை கொடுத்து நம்மளுக்கு வந்து கடனை கட்ட வச்சிடும். அப்போ எப்படி நம்ம பயன்படுத்தணும் ஒரு நம்பர்களை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்களை தெரிந்து நம்ம வந்து பயன்படுத்துவது அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 இதெல்லாம் வந்து யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதிகமாக வச்சிருப்பாங்க. அரசியல்வாதி எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும். இப்போ வந்து ஒரு செலவு பண்ணால் தான் மக்கள் கூட்டம் நமக்கு வரும். அப்போ 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த 77 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். அப்போ அந்த 77 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்தாலே அருமையான பலன்கள் கொடுக்கும். அது 277 வர்றதுனால டோட்டல் 28 மாறிடுது. அப்போ 28 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். இதுவே அரசியல்வாதிகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த காலகட்டங்கள் எப்பயுமே அவங்க வந்து மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கும் 10-50 பேர் கூட வருவாங்க. அப்போ கூட வரும்போது அவங்களுக்கு செலவு செய்யும் போது அவர் ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு தான் அவங்களுக்கு மெயின். அப்போ செலவுகளை செஞ்சு அவங்க ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழலை அந்த 77 அப்படின்ற நம்பர் நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 88. இந்த 88 அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்து லோகோவே வச்சுருப்போம். 88 அப்படின்ற நம்பர் தான் லோகோ. நம்மளுடைய அந்த வீடியோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சைடில் வரும். அந்த 88 இருக்கலே ஹையஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அது அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்யணும். எல்லாத்துக்குமே இந்த 88 வேலை செய்யுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாத்துக்குமே வேலை செய்யாது. அவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து தான் நம்ம வந்து இந்த 88 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா 12 கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு எண்களாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 12 கட்டங்கள்லையும் 108 எண்களை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான நம்பர்களாக நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த நம்பர்களை அதுவும் இந்த 88 எந்த இடத்துல வருதோ அது அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு ஆய்வு செஞ்சு தான் நம்ம வந்து எண்களை எடுக்கணும். அப்போ 88 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் 88 வச்சுருந்தீங்கன்னாக்கும் கீழே கொண்டு போகாது. நம்மளுக்கு ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு தொழில் ஸ்தானத்தில் கூட நம்ம ஒரு அளவுகளை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு லோகோவாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் கூட அது அளவுகள் இருக்குது. ஏதோ ஒரு அளவுகளை நம்ம வந்து வைக்கக்கூடாது. அளவுகளை வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டணும். அப்படி ஒட்டி விடும்போது நம்மளுக்கு வந்து இந்த 88 அப்படின்ற நம்பர் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 99. அப்போ இந்த 99 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாமே நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். எல்லாமே தேடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பஞ்சாயத்துக்கு எல்லாமே அங்கே தான் வருவாங்க. பஞ்சாயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கும் அங்கே தான் வருவாங்க. பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே தான் வருவாங்க. அப்போ நல்ல விஷயங்களும் அங்கே தான் வரும், கெட்டதும் அவரை தேடித்தான் வரும். அப்போ அதற்கெல்லாம் அவருக்கு தைரியம் வேணும். அப்போ 99 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 அதுவும் 9 தான் உங்களுக்கு வரும் உங்கள் கணக்கு பிரகாரம். ஆனால் 36 என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை தான் அங்கே செய்யும். அப்போ அந்த 36 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த நம்பர் வந்து தைரியத்தை மட்டுமே அங்கே வந்து கொடுக்கும். அப்போ தைரியம் அப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 99 வைத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்காது. இப்படி எண்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் நம்ம வந்து அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்பர்களை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதுவே நல்ல நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் ஃபேன்சி நம்பராக நம்ம வந்து கொடுத்தோம். இதுவே வந்து நல்ல நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 79, 97 இதெல்லாம் வந்து அருமையான நம்பர்கள். அப்போ 79, 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு வந்து
வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அற்புத வளர்ச்சியை கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ அற்புத வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர் இருக்கக்கூடிய முதல் ஓனராக இருந்தால் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு வெளிச்சத்துக்கு வருவாங்க. அடுத்து வரக்கூடிய 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 2வது ஓனராக இருந்தாக்கும் பெரிய ஒரு நிறுவனத்தில் அவர் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கும். அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும். அப்போ 79 97 97 97 அப்போ 97 97 முதல் ஓனராக இருந்தாலும் சரி, 2வது ஓனராக இருந்தாலும் சரி, நம்ம பேர்ல இருந்தாக்கும் அது அந்த வேலை செய்யும். அதாவது எப்படின்னாக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறது, கப்பல் வியாபாரம், இது மாதிரி. இப்போ ஒரு ஜோதிடராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எப்படி சார் வேலை செய்யணும்னாக்கும் வெளிநாட்டில் இருந்து ஒரு கால்ஸ் வர்றது, இது மாதிரி வேலைகளை அங்கே வந்து செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் நம்ம வந்து தனித்தனி பலன்களாக நம்ம எடுத்து அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன இருக்குது, எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதன் பிறகுதான் நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஜாதகத்தை வச்சு அவர்களுக்கு உண்டான ஜாதக பலன்களை நம்ம வந்து சொல்லி அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 4 நம்பர் பாஸ்வேர்டுகள் எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும், அடுத்து நம்ம ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், இப்படி நம்ம எங்கெங்கே எல்லாம் பயன்படுத்தக்கூடிய எண்களாக இருந்தாலும் அதுக்கு எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 2 வீலராக இருக்கட்டும், அடுத்து 4 வீலராக இருக்கட்டும், இதை நீங்கள் உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய எண்களாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ 4 நம்பர் பாஸ்வேர்டு, 6 நம்பர் பாஸ்வேர்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏடிஎம் பின் நம்பர், அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து அதில் வந்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து முதல்ல எந்த பேங்கில் பயன்படுத்தணும்ன்றதை எழுதி வச்சிருக்குது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னாக்கும் மறந்துடுவோம், மாற்றி எண்கள் எல்லாத்தையுமே மாற்றி போடும்போது அங்கே லாக் ஆயிரும். அதனால் வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து எந்த பேங்குக்கு இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த பேங்கை பயன்படுத்தினாக்கும் அது உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும், பணத்தை சேர்க்கக்கூடிய வங்கிகள் எது அப்படின்ற விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்ததாக கூகுள் பே பயன்படுத்தலாமா, ஃபோன்பே பயன்படுத்தலாமா, இதெல்லாம் கேள்விகள் இருக்குது. இதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க கூகுள் பே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாக் ஆகிக்கும், பணத்தை போட்டது போய் சேராது, அங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி எங்கேயாவது இடையில நின்றுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. அதுவே ஃபோன்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே அவரவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து எதை பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து பண வரவுகள் இருக்கும் என்பதை நம்ம பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது போக ஃபோன் நம்பரையும் நம்ம ஒரு தேர்வு செய்து கொடுக்குறோம். இப்போ ஃபோன் நம்பர் நம்ம இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், உங்களுக்கு நேரடியாகவே நம்ம வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னாலும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு உண்டான நம்பர்கள் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்து கொடுப்போம். நம்பர்களை சூஸ் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் தான் அங்கே எடுத்துக்கணும். வெளிநாட்டில் எந்த நாடாக இருந்தாலுமே. அப்போ இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்க கைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதுவே அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்பர்கள் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது அவங்க அங்கேயே எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். இப்படி எண்கள் மூலமாக ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து அவரவருடைய ஜாதகத்தை வைத்து நம்பர்களை தேர்வு செய்து அவங்க பயன்படுத்தும் போது தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வீடியோக்கள் நம்ம வந்து போட்டுருக்கோம். இந்த என்னைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அதாவது மெசேஜ் போட்டாலும் சரி, ஏன்னா நிறைய நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னாக்கும் எடுக்க வாய்ப்பு இருந்தால் எடுப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜில் போட்டு நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எண் கணிதத்தை பற்றி மிக அற்புதமாக பேசிய பாலமுருகேசர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக குமார் சார் அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லக்ஷ்மண் சார் வாங்க.